வட்டமலை முருகன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கந்தன் என்ற திருப்பெயரை சொன்னால் வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கலங்கி நம்மை விட்டு விலகும். கொங்கணகிரி என்னும் வட்டமலை முருகன் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? காங்கேயத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த வட்டமலை முருகன் கோவில் என்ன சிறப்பானது பார்க்கலாமா? தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு காவடி எடுத்துட்டு பாத யாத்திரை பழனி யாத்திரைக்கு போகிறவங்க தான் இந்த வட்டமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து எடப்பாடி என்னும் ஊர்க்கார் காவடி எடுத்து 48 நாள் விரதம் இருந்து பாத யாத்திரை வருவாங்க. வட்டமலை முருகன் கோவிலில் வருஷம் அங்கே வந்து அன்னதானம் செய்து முருகனுக்கு பூஜை செய்வாங்க. அங்கே அன்னதானம் தான் சிறப்பான வழிபாடு. வட்டமலை முருகன் கோவில் முத்தெடுத்து குமரன் சொல்லுவாங்க. அப்படின்னா குழந்தை இல்லாதவர்கள் விரதம் இருந்து மடிசோர் வாங்கி குழந்தை வரம் வேண்டும் விரதம் இருப்பார்கள். வட்டமலை முருகன் கோவில் இது சிறப்பானது. தைப்பூச நாள் இருந்து அங்கு விசேஷம். கணவன் மனைவி 2 பேரும் வந்து அந்த பூஜை பண்ணி அங்கே வந்து விரதம் இருந்து மடிசோர் வாங்கி சாப்பிடணும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் 2 பேரும் ஜோடியாக வந்து பூஜை பண்ணணும். வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கே என்ன ரொம்ப ஃபேமஸாக படைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடல வெல்லம் வச்சு படைப்பாங்க. அது படைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குவாங்க. அதுதான் அங்கே ரொம்ப ஸ்பெஷலு. அங்கே வந்து போய் நீங்கள் குழந்தை இல்லாதவங்க டோக்கன் கொடுக்குவாங்க. 150 ரூபா கட்டிங்கன்னா டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். எதுவும் சாப்பிடாம காலையிலே விரதம் இருக்கணும். வீட்டு கஷ்டத்துக்கும் விரதம் இருக்கலாம், குழந்தைக்கும் விரதம் இருக்கலாம். அங்கே போனீங்களா நல்லா நிறைவேறும். நானும் 2 வருஷம் போனேன், விரதம் இருந்தேன். இன்றைக்கி நானும் மாசமாக தான் இருக்கிறேன். எனக்கு போனது பழிச்சிச்சு. ஃபஸ்ட் வருஷமும் ஃபுல்லாக விரதம் இருந்தேன், 2வது வருஷமும் விரதம் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வருஷம் இப்போ போக முடியாது. இப்போ நான் மாசமாக தான் இருக்கிறேன். இப்போ வந்து தைப்பூசனால தான் எனக்கு டெலிவரி டேட்டே கொடுத்துனுங்கிறாங்க. எனக்கு நல்லது நடந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் அன்னதானம் மடிசோர் வாங்கி விரதம் இருக்கிறாங்கன்ட்டு. 600 பேர் வாங்குறாங்க. இன்னும் இந்த வருஷம் எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல. இன்னொரு வருஷமே 600 பேர் வந்தாங்க. நான் என் சேனலில் வீடியோ போட்டுனுங்கிறேன். அந்த முருகன் கோயில் வட்டமலை அன்னதானம் வாங்குறது எப்படி, அங்கே என்ன விசேஷம் எல்லாமே நான் வீடியோ எடுத்துன்னு உங்களுக்காக நான் போட்டுனுங்கிறேன். எங்கள் வீடியோவை நீங்கள் பாருங்கள், இருக்குது வீடியோ. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் வாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ வச்சுட்டு கும்பிட்டு வாங்க, நிச்சயமாக நிறைவேறுது. நானும் சேவல் விடுறேன்னு கும்பிட்டு வந்துங்கிறேன். அடுத்த வருஷம் நான் குழந்தையோட என் குடும்பத்தோடு போய் நான் சேவல் விட்டுட்டு சாமி கும்பிட்டு வர போகிறேன். எனக்கு நடந்தது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மடிசோர் வாங்குறது தான் முத்தெடுத்து குமரன் பேர் வாங்கினது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.